வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கட்டும்ட்டு நாட்டுக்கோழி பண்ணையிலே நாட்டுக்கோழியை பிடிச்சி அடித்து சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போய் பண்ணையை சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. பாருங்கள், இதுதான் என் பண்ணை எப்படி இருக்குது. நான் இப்போ மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். பாருங்கள், நான் வீட்லேயே மசாலாலாம் அரைச்சி எட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா இங்கே கரண்ட்டு வசதி இல்லை, அதனால தான் வீட்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எட்டுன்னு வந்துட்டேன். நான் கறியுமே வேக வச்சு எட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா நாட்டுக்கோழினா ரொம்ப நேரம் வேகும், அதனால் இங்கே வேக வைக்கிறதுக்கு பொறுமை கிடையாது எனக்கு. அதனால் வீட்லேயே செஞ்சு எட்டுன்னு வந்துட்டேன். ஒரு விசில் விட்டு எட்டுன்னு வந்துட்டேன். இல்லைங்க, எப்படி கொதிக்குது, கம கம கமன்னு வாசனை. இது திக்கானதும் இறக்கிடலாம். ஏன்னா நான் வீட்லேயே ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால. பாருங்க, திக்காயிருச்சு, நல்லா வாசனை. எச்சி ஊறுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. பாய், நான் தோசை சுட்டு சாப்பிட போகிறேன்.